டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சுட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு, நாட்டுக்கு நல்லது, அதெல்லாம் என்ன இருக்கு? மக்களை குடிக்க வச்சு அந்த காசை எடுத்து ஆட்சி செய்யற ஆட்சி எப்படி? இது எப்படி நம்ம சகித்துக்கிறது சொல்லுங்க. ஒரு சாராயம் விற்கிற அரசு நமக்கு சரியானது, நம்மை ஆள்ற தகுதி அவங்களுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறத விட ஒரு முட்டாள்தனம் ஒன்று இருக்க முடியுமா? அப்போ இதை கொத்தடிமைன்னு சொல்லாம, இதை தற்குறி கூட்டம்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? உண்மையான தற்குறி கூட்டம் திராவிட கூட்டம் தான். 2026 தேர்தலுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் சாராயம் அப்படிங்கிற ஒரு வாடை வீசவே கூடாது. சாராயத்தை ஊத்தி கொடுக்கிற ஒரு அரசாங்கம், ஒரு திராவிடம் நமக்கு வேண்டியதே இல்லை. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க, இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த கெடுதலுக்கு பின்னாடி இந்த போதை சாராயம் மிக முக்கியமான பங்களிப்பு செய்யுது. இதை படிச்ச அறிவுக்கு புரியாதா? சாதாரணமா கடந்து போகக்கூடிய சிக்கலா இது? அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குன்னு தெரிஞ்சும் கூட மீண்டும் மீண்டும் அறியாமையில, ஒத்தடிமை புத்தியில இந்த திமுக அதிமுக கூட்டத்துக்கு வாக்களிக்கிறத விட ஒரு கொடுமை இருக்க முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட கூட்டத்துக்கு வாக்களிக்கிறவங்க தான் இந்த சமூகத்தினுடைய மன்னிக்க முடியாத குற்றவாளிகள். ஏன்னா அவங்களுடைய முகத்தை நேரடியாக காட்டிட்டாங்க. திராவிடம்னா என்ன செய்யுங்கிறது 60 வருஷமா காட்டியிருக்காங்க. அதை காட்டியும் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குற நம்மளை விட இங்க மிகப்பெரிய குற்றவாளி ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்குறேன். அது உங்களுடைய மனசாட்சிக்குள்ளேயும் கேட்கணும்.